மீன் அள்ளி ஏற்ற வேண்டாமா? ஓடுதிக்கு வாழ சீசனு விலகு விலகு. நண்பர்களே, இன்னைக்கு மண்டபம் தெற்க இருந்து 2வது கடை கடலுக்கு போயிட்டு இருக்கோம். முதல் கடை ஒரு சில வேலையினால என்னால் கடல் போக முடியல போட்டில். இப்போ கடல் கிளம்பிட்டுருக்கேன். இப்போ நான் காலையில் 4:30 மணிக்கு போட்டு தட்டியிருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்காங்க கடலுக்கு. நம்மளை சுற்றி எல்லாம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வெறித்தனமாக போயிட்டு இருக்காங்க. எப்போனாலும் இன்னைக்கு மீனை பொண்ணு எடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அது வந்து அது நம்ம சின்ன போட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம்ல பார்த்தீங்களா? இலையில சுழி எப்படி தள்ளுது வருங்க. நட்டு வேகத்தில் போயிட்டு இருக்கோம். பாரு நிறைய வருமானம் வரட்டுன்னு சொல்லி வேண்டிக்கிங்க. நான் அந்த பாரு வச்சு என்ன கிடைக்குதுன்றத வீடியோ பண்ணுறேன். சரியா? அடியில் தூர்லாம் வச்சு போட்டாச்சு. தெளிவாக இருக்கு. கடலில் இழக்கிற வேண்டியதான். வெறி உண்ட மாதிரி ஓடிக்கி இருக்கோம்ப்பா. பாரு வைக்கிறதுக்கு விடிஞ்சு போச்சு பாருங்க. எல்லாம் ஓடி இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் கடல்லாம் லேசான ஓட்டு மாதிரி இருக்கு. அதேமாக மீன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். கடவுளாக ஆசிரியக்கணும். கோயில் உயரத்தில் போயிட்டு இருக்கோம். ஓர ஸ்பீடுக்கு பாட்டோட மீனை அடிச்சு கிளப்பிட்டு வந்துருந்தேன். கடவுளே எங்களை காப்பாத்து. பார்ப்போம் இன்னைக்கு நாள் எப்படி லக்கா அமைதான் பார்ப்போம். இலக்கு இலக்கு ஆண்டர் சீசனு. ஆமா லாக்கத்தி விடுவோம். லாக்கத்தை எடுத்து போடுவோமா? மீன் அள்ளி ஏற்ற வேண்டாமா? ஓடுதிக்கு வாழ சீசனு விலகு விலகு. அள்ளி வச்சுக்க லாக்கத்து. வந்துடும் பயப்படாது. வாங்கி போடு போடு. வரும்போது மீனத்தை வரணும். உங்களை அள்ளி ஏற்றுற மாதிரி வரணும். எவ்வளோ முகத்தில் கலையே இல்லை. மடி இலகியாச்சு. ஒரு வழியாக மடி இலகியாச்சாப்பா. இலக்கு 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 கேட்டு போகிறான். மீன் பிடிக்க மாதிரியே போகிறான். இலக்கு அழகா போகுது. பாடு வாங்கும்போது காட்டுறேன். நம்ம மடி இலக்கிற மடியில் எவ்வளோ மீன் வருது சொல்லி. சரியா? அப்படி லைனில் இருக்கியா? பாடை வச்சு லோடை கொடுத்தாச்சுப்பா. கீழே இடந்த மடியவே இழுத்து வச்சுட்டான். போட்டு அப்படி லோடில் போயிட்டு இருக்காப்புல. அப்போ நம்ம கேர்ள்ஸ் டைமில் அந்த ஒரு வாட்டிலே அதிகமான மீன் அடிச்சு கடையை ஓடிடலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும் நடந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். பாடு வாங்கிட்டோம். காமன் போட்டு வந்து அதிகமாக வந்தனால நாங்கள் இழுத்து எடுத்து இவ்வளோ செட் ஆக முடியுது. ஏன்னா நிறையா போட்டுருக்கனால நாங்கள் மண்டபத்துக்கு போட்டு இவங்களை சமாளிக்க முடியல. அவரை கொஞ்சம் சீக்கிரமாக பாடு வாங்கிட்டோம். என்ன கிடக்குன்னு தெரியல. ஊரில் வந்து போன பீத்தலை கட்டிக்கிட்டு கிடக்கும். மடியில் உள்ள பீத்தலை கட்டிக்கிட்டு ஊரை கிளப்பி பார்ப்போம் என்ன மீன் கிடக்கும். இந்த இடத்துலலாம் கூடுதலாக கிடக்கணும் மீன். ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஊரில் எட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ரொம்ப கம்மியாக கிடக்கு சார். பார்த்தாலே தெரியும். சினிக்கு வச்சுருக்கோமா அந்த இரும்பு ஊக்கு இருக்குது. அந்தளவுக்கு முட்டை கிடந்தால் தான் அதிகமான மீன் தேவை நமக்கு ஓடு. பார்த்தா தெரியும். அந்த தூரை அலசி போய் கிடக்கு. மீன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஊரில் என்ன மீன் கிடக்குன்னு தெரியல. விட்டு பார்க்கலாம். எப்பவுமே கொஞ்சம் வெளுப்பு பாடுன்னு சொல்கிறது. அது வெளுப்பு பாடுனா நண்பர்கள் நேரங்களில் பிடிக்கிற பாடல் கொஞ்சம் கூடுதலாக வருமானம் வரணும். ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது தூரில். கிளப்பி பார்ப்போம். மடியில் அடுத்து பீத்தலை கட்டியாச்சு. பார்ப்போம் தூரை கிளப்பி பார்ப்போம். ரொம்ப கம்மியான சரக்கு தான் வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டியாக இருந்தேன். எப்படி ஒரு சினியை ஃபுல்லாக அடிச்சிடலாம்னு சொல்லி வேலைக்கு ஆகலை. சரி பார்ப்போம். கடவுள் கொடுப்பாரு. அடுத்த கொடுப்பாரு. என்ன கிடக்குன்னு பார்ப்போம். நம்ம தூரம் தெரியும். மீச்சு பிடிப்பா தூரம். லைட்டாக கையை வச்சு பிடிங்க. சரக்கு கம்மியாக தானே இருக்கு.
தூர கையில் பிடிக்கும், கையில் பிடிச்சி சைடில் பிடி. சரக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. டீப்பு சீலை எல்லாமே தச்சு வந்துச்சப்ப என்ன தெரியல பாருங்க. அது கிடக்கிறதுலாம் நல்ல மீன் எனக்கு பாருங்களேன். சூப்பர் மீன் கிடந்திருக்குங்க. கூட கூட இல்லாம சீலா துரல் 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 எல்லாமே அருமையான மீன் வைப்பா சார். மாவுளா, சீலா குட்டி, புண்ணாம்பரை, லாத்தி, இது வந்து எல்லா மீனுமே அருமையான மீன். டீப்பு எல்லாமே ஏறுற மீன். தூரையா தூரம் எப்படி ஒரு வாடி கிடச்சிருங்க. அதான சீலா மீன் முள்ள லட்டு மீனுங்க. எல்லாமே காஸ்ட்லி எவ்வளோ மீன் தான். கூடுதலாக ஏற போச்சு. குட்டிக்கு திட்டிக்கு எங்கே மாவுளா, சீலா குட்டி வந்தாலே தான் பெரிய சீலா. 5 ஆள் எடுக்கும் அதிகம் அதிகம் கடல் வச்சிருவோம். இப்போ உலகில் போயிடக்கூடாது. எங்கிட்டு போகணும் இல்லையே. கரெக்டான இருவே பாருங்க. எடி 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 அடிச்சு போட்ட மீனெல்லாம் புடைக்காச்சுப்பா. எங்களுக்கு வந்த மீனையெல்லாம் பொறுக்கி வச்சுக்க பாருங்க. இதுதான் நமக்கு வந்த மீன் பாரு. கொஞ்சம் காணு பொண்ணாம்பரை, வங்கடை, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வந்துச்சுன்னா நல்லா இருக்கு. நமக்கு வர மாட்டேங்குது. கல்லு மாவுல இது பொடி மீன். கொஞ்சம் புதுப்பு வேற முண்டகனி இதெல்லாம் ஏறுற மீனுங்க. டன் கணக்கில் ஏறு இந்த மீன்லாம். ஆனால் எங்களுக்கு வந்து மொத்தமாக அரை வட்டி தான் இருந்திருக்கு. எல்லாம் டன் கணக்கில் ஏற வேண்டிய மீன். இதை போட்டால் மாதிரி ரோலிங் அதை பிடிச்சிக்கு வெட்டிதான். நெத்திலி வருமா மீனாக இருக்கு யாரு. ஒரு அரை வட்டி இருக்குது. செருப்பு லாத்தின்னு சொல்லுவோம். இதாங்க சீலா. எல்லாம் தனித்தனியாக குறைக்க வச்சுருக்காங்க. இவ்வளோ நமக்கு மீன். இதெல்லாம் ஒரு அரை செடிக்கு 3/4 செடிக்கு அடிக்க வந்துச்சுன்னா நல்ல ஒரு வருமானம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தி இல்லை. மொத்தமாக 100 கிலோடு இருக்குது. அதில் எல்லா சரக்கும் சேர்த்து. சரி எனக்கு ஐஸ்லோடு ஐஸ்லோடு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு டீப்பு கொஞ்சம் பொறுக்க வச்சுருக்கேன். ஒரு 3/4 வட்டி டீப்பு. இவ்வளோதான் நம்ம போட்டில் இந்த பாடு அடித்த மீன். நீங்கள் பார்த்து இல்லை நம்ம தூர ஒரு விட்டு கிடந்த மீன்கள்லாம் இவ்வளோ தான். எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுருக்கோம். மக்களே உங்களுக்கானே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கணும். அவங்களோட கேட்டு எக்ஸிஸ் கட்ட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.